அழகான தமிழ்நாடு அக்கறை மிகுந்த மகளிர் கரங்களில் உயிரோட்டமுடன் செழிப்பாகின்றது. அந்த செழிப்பிற்கு கலைநயத்தையும் உயிர் வளத்தையும் சேர்ப்பது ஊரக பகுதிகளில் இயங்கும் தொழில் நிறுவனங்களாகும். அந்நிறுவனங்களை மகளிர் சுய உதவிக் குழுக்கள், சுய உதவிக்குழு குடும்பத்தார், மாற்றுத்திறனாளர்கள் மற்றும் நலிவுற்றோர் ஆகியோர் நடத்தி வருகின்றனர். அதில் தனிநபர் தொழில் முனைவோர், தொழிற்குழுக்கள் மற்றும் உற்பத்தியாளர் கூட்டமைப்புகள் ஆகியவை உள்ளடங்கும். இவ்வகை தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்தவும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்கிடவும் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தால் உருவாக்கப்பட்டதே இணை மானிய நிதி திட்டம் NGP. TNRTP திட்டம் தமது திட்ட பயனாளர்களுக்கு இந்த இணை மானிய நிதியை வழங்குவதற்கு 16 வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த இணை மானிய நிதியானது தமிழ்நாட்டில் 31 மாவட்டங்களின் 120 வட்டாரங்களில் 3994 ஊராட்சிகளில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறது. இணை மானிய நிதி திட்டம் MGP என்பது முதல் முறை தொழில் முனைவோர், பெண்கள், மாற்றுத்திறனாளர்களின் நிறுவனங்கள், தொழிற்குழுக்கள், உற்பத்தியாளர் கூட்டமைப்புகள் மற்றும் வங்கிகளால் கடன் வழங்க சவாலாக கருதப்படும் நுண், குறு மற்றும் சிறு நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு முறைப்படுத்தப்பட்ட நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதி சேவை பெறுவதை இலக்காக கொண்டு செயல்படுகிறது. இணை மானிய நிதி திட்டத்தின் நோக்கங்கள்: தொழில் நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் கடன் உதவிகளை வழங்குதல், விண்ணப்பங்கள் நிராகரிப்பை குறைத்தல், கடன் வழங்க எடுத்துக் கொள்ளப்படும் காலம் மற்றும் கடன் பெறுவதற்கான செலவு ஆகியவற்றை குறைத்தல், கடன் வழங்கல், கடன் திருப்பம், சொத்து உருவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை உறுதி செய்தல் ஆகும். இதற்காக மாநில அளவின் மூலம் மாவட்ட செயல் அலுவலர்கள் மற்றும் நிறுவன நிதி அலுவலர்கள் ஆகியோருக்கு இணை மானிய நிதி செயல்படுத்துதல் தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இணை மானிய நிதி பெற விரும்புவோர் இணைய வழியில் விண்ணப்பித்து சமர்ப்பிக்கலாம் அல்லது ECP மூலமாக விண்ணப்பித்து சமர்ப்பிக்கலாம். சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் முதல் கட்டமாக தொழில்சார் சமூக வல்லுநர்கள் விண்ணப்பதாரரின் சுய உதவிக்குழு உறுப்பினர் விவரம், அவர்கள் பெற்ற கடன் மற்றும் திருப்பி செலுத்திய விவரம் ஆகியவற்றை சரிபார்த்து உறுதிப்படுத்தி மதிப்பீடு செய்வர். தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இணைய வழியில் மதிசிறகுகள் தொழில் மையத்திற்கு சென்றடையும். அங்கு தொழில் திட்டம் தயாரிக்கப்பட்டு தகுதியான விண்ணப்பமாக மாற்றப்பட்டு வட்டார அளவிலான இலக்கு அணிக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. இந்த குழுவில் 6 முதல் 7 உறுப்பினர்களை கொண்ட அலுவலர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். இந்த குழுவினர் தொழில் முனைவோரை நேரடியாக சந்தித்து தொழில் முனைவோரின் தொழில் அனுபவம், எதிர்கால திட்டம், கடன் பயன்படுத்தும் திட்டம் போன்றவற்றை குறித்த நேர்காணல் மூலம் ஆராய்ந்து விண்ணப்பங்களை வங்கிக்கு அனுப்ப அல்லது நிராகரிக்க முடிவு செய்வர். இக்குழுவினரால் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இணைய வழியாக வங்கிகளுக்கு சென்றடையும். இத்திட்டத்தின் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள அனைத்து வங்கிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள லாகின் பாஸ்வேர்டை பயன்படுத்தி வங்கி மேலாளர்கள் விண்ணப்பங்களை ஆய்வு செய்வர். ஆய்வின் அடிப்படையில் வங்கி மேலாளர் தொழில் நிறுவனங்களை நேரடியாக ஆய்வு செய்து கடன் வழங்கும் உத்தரவினை பிறப்பிப்பார் அல்லது நிராகரிப்பார். தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பங்களுக்கு மாநில அலுவலகத்திலிருந்து மானிய நிதி குறிப்பிட்ட வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். வங்கிகள் முழு இணை மானிய நிதியை சேர்த்து முழு கடன் தொகையும் தொழில் முனைவோர்களுக்கு கடனாக வழங்குகின்றன. அத்துடன் இணை மானிய நிதியில் பயனடைந்து வரும் நிறுவனங்கள் நல்ல முறையில் இயங்குவதை ECPக்கள் கண்காணித்து தேவையின் அடிப்படையில் உதவிகளை செய்து வருகின்றனர். தொழில் முனைவோர்களின் கடன் திருப்பத்தையும் உறுதி செய்து வருகின்றனர். இவ்வாறு இணை மானிய நிதி திட்டம் தமிழ்நாட்டின் தொழில் வளத்தில் அழகிய மேம்பாட்டை ஏற்படுத்தி வருகின்றது.